கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. நம்ம நேற்று தினத்தில் நம்ம பார்த்தோம், இஸ்ரேல் ஜனங்கள் கர்த்தர் அவங்க முறுமுறுத்ததுனால கர்த்தருக்கு அப்பமும் இறைச்சியும் கொடுத்து போஷித்தாருன்னு சொல்லி பார்த்தோம். அந்த அந்த இது அப்பத்துக்கு செய்கிறதுக்கு அந்த கொத்தமல்லி அளவில் மென்மைய நிறமாக இருந்துச்சு, ருசியுள்ள தேனிட்ட பணிகாரத்துக்கு ஒப்பாக இருந்துச்சு அந்த ருசின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா, இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் திரும்ப நினச்சிட அந்த இடத்த விட்டு இப்போ நினச்சிட கிளம்பி வந்துட்டுருக்குறாங்க. அப்போ இந்த சீன் வனாந்தரத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அந்த இடத்துலேருந்து கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா, அந்த மன்னா கொடுக்கும்போது என்ன செய்யணும், அந்த மன்னாவை நினச்சிடாரு ஒரு ஓமர் அளவு அதை நீங்கள் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்கிறார். கர்த்தருடைய சன்னிதானத்தில் என்ன செய்யணும், ஒரு ஓமர் அளவு சேர்த்து வைக்கணும்னு சொல்கிறாரு. உடனே மோசே இப்போ என்ன செய்கிறான், ஆரோன் வைக்க சொல்கிறான். ஒரு கலசத்தை எடுத்து அதில் ஒரு ஓமர் அளவு மண்ணாவை போட்டு அதை என்ன செய்ய நம்முடைய சந்ததியாருக்காக காப்பதுக்காக கர்த்தருடைய சன்னதியில் வைக்கணுங்கிறார். ஏன்னா நம்முடைய சந்ததியார் பின்னர் காலத்தில் இப்படி இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலேருந்து வரும்போது இப்படி கர்த்தர் போஷித்து பாதுகாத்தான்னு சொல்லணும்ல, அது அவங்கள அறிஞ்சுக்கிட்டதுக்கு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு கர்த்தருடைய சன்னிதானத்தில் வைக்க சொல்கிறாரு. அதனால் நீ ஒரு ஓமர் அளவு எடுத்து என்ன செய்ய கலசத்தில் எடுத்து வை அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா இப்போ இது என்ன செய்யுது, கெட்டு போகாது. இது கர்த்தர் சொல்கிறதுல கர்த்தருடைய அற்புதம் இல்லை அது. அதனால் அது என்ன செய்யுது, கெட்டு போகாது. அதனால் அதை எடுத்து கர்த்தர் சன்னிதானத்தில் வை அப்படின்னு சொல்கிறார். இப்போ கர்த்தர் மோசே கட்டளிட்டபடியே அது காக்கப்படும்படி ஆரோன் அதை என்ன செய்கிறான், சாட்சி சன்னிதியில் கொண்டு ஒரு கலசத்தில் ஓரளவு ஓமர் எடுத்து கொண்டு வச்சுட்டான். இப்போ இஸ்ரேல் புத்திரர் அடிச்சுறாங்க, அவங்க அந்த எகிப்திலேருந்து கானானுக்கு குடியிருக்கிற வர்ற வரைக்கும் கர்த்தர் நினைச்சார் 40 வருஷம் வந்திருக்காங்கல்ல, 40 வருஷமாக இந்த 40 நாளில் வர வேண்டிய பிரயாணத்தை கர்த்தர் இந்த 40 வருஷமாக கொண்டு வந்தார். காரணம் இவங்க இப்படி முறுமுறுக்கிறதுனால, கர்த்தரை பரீட்சை பார்த்ததுனால கர்த்தர் நெஞ்சார் அவங்கள சுற்றி அடித்து வர வச்சு கொண்டு வந்தார். அதனால் இப்போ என்ன இந்த 40 வருஷங்களையும்னா இப்போ வேவு பார்க்குறதுக்கு அனுப்புனவங்களாம் 40 நாளில் பெற்றுட்டாங்க. ஆனால் இவங்களை கர்த்தர் நெஞ்சார் 40 வருஷமாக கொண்டுட்டு வர்றது. அந்த 40 வருஷ காலமாக அவங்களுக்கு கர்த்தர் நெஞ்சார் இறைச்சியும் மண்ணாவும் கொடுத்து அவங்கள போஷித்து கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த கானான் தேசத்து கானான் தேசத்து ஊரில் எல்லைக்கு வரும்போது இப்போ என்ன செஞ்சுட்டாங்கன்னா, அந்த மண்ணை என்ன செஞ்சுட்டு நின்றுட்டு அது வரைக்கும் அவங்க என்ன செஞ்சாங்க, பூசித்தாங்க. ஒரு ஓமரானது எப்பாவில் 10ல் ஒரு பங்கு. அது நேரத்தில் இன்றைக்கி 17வது அதிகாரம். 17வது அதிகாரம்னா இஸ்ரேல் புத்திராய் சபையர் எல்லாரும் நினச்சிறாங்க, இப்போ கர்த்தருடைய கட்டளையின்படி அந்த சீன் வனாந்திரத்தை இப்போ நினச்சிறாங்க புறப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. சீன் வனாந்திரத்தை தான் அப்போவே இறைச்சும் கிடச்சின்னா வச்சுக்கோங்க. சீன் வனாந்திரத்துலேருந்து இது 7வது இடம். அங்கேருந்து புறப்பட்டு 8வது இடம் ரெவிதிமுக்கிலேருந்து என்ன செய்கிறாங்க, பாளையம் இறங்குறாங்க. ஆனால் டெய்லி நடந்து வந்துகிட்டே இருக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தங்கி தானே வர முடியும். அதனால் என்ன செய்கிறாங்க, நடந்துலாம் வராங்க. அதனால் என்ன செய்கிறாங்க, இப்போ ரெவிதிமுலேருந்து எல்லோரும் பாளையம் இறங்கியிருக்காங்க. அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாமல் போயிடுச்சு. யாருக்கு பார்த்தோம், மாறா என்ற இடத்துல குடிக்க என்ன செய்கிறாங்க, தண்ணி இல்லாமல் போச்சுன்னு சொல்லி பார்த்தோம். சூர் என்ற வனாந்தரத்துக்கு வரும்போது 3 நாள் என்ன செய்கிறாங்க, தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம். சூர் என்ற இடத்துல, மாறா கசப்பு தண்ணீர், அதில் சூர் என்ற இடத்துல தான் தண்ணீர் இல்லாமல் என்ன செஞ்சாங்க, 3 நாள் கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் மாறாவுக்கு கசப்பான தண்ணீர் இருந்துச்சு, கசப்பான நிறத்தை கொப்பட்டி போட்டு அது மதுரமாக மாற்றி கொடுத்தான்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ அதே போல் இப்போ என்ன செய்கிறாங்க, ரெவிதிமுக்கு வராங்க. ரெவிதிமுலையும் அதே போல் என்ன செய்யுது, குடிக்க ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லைன்னு இப்போ ஜனங்கள் எல்லோரும் என்ன செய்கிறாங்க, மோசையோடு என்ன செய்கிறாங்க, வாதாடி நாங்கள் குடிக்கிறதுக்கு எங்களுக்கு தண்ணீர் இல்லை, நீ எங்களை இப்படி கொண்டு வந்தீங்கிற அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அந்தளவு மோசை கேட்குறாரு, நீங்கள் என்கிட்ட ஏன் வாதாடுறீங்க, கர்த்தரை ஏன் பரிசை பார்க்குறீங்க, இது வரைக்கும் கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்யலையா, ஏன் நீங்கள் கர்த்தரை என்ன செய்றீங்க, முறுமுறுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மோசை என்ன சொல்கிறாங்க, ஜனங்கள்கிட்ட கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவத்தினால கொன்று போடக்கு தான் இது எங்கள் எகிப்துலேருந்து கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஏதாவது காரியம் இருந்தபோது ஏதாவது பிடிச்சி காட்டுற மாதிரி சொல்லுவாங்களா, எதை செஞ்சால் தான் அதை செய்வேன் அப்படின்ட்டு, உங்களால் தான் எனக்கு இப்படி ஆகிட்டு அப்படி இப்படின்லாம் நம்ம சொல்லுவோம்ல. அதே போல் தான் இப்போ இவங்களும் என்ன செஞ்சுட்டாங்க, அந்த காரியத்தை வச்சு மோசையிட்ட என்ன செய்கிறாங்க, நம்ம நன்மைக்கு தான் நம்மளை அந்த இடத்துலேருந்து அடிமத்திலேருந்து மீட்டு கானானாயை செழிப்படுத்துக்கு கர்த்தர் கொண்டு வராருன்னு அந்த நன்றி இல்லாதபடிக்கு முறுமுறுக்கவே ஆரம்பிக்கிறாங்க ஒவ்வொரு இடத்துலையும். அதனால் நீங்கள் எங்கள் பிள்ளைகளையும் ஆடு மாடுலையும் கொன்று போட்டதை எங்களை எடுத்து கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மோசே என்ன செய்கிறாரு, இப்போ கர்த்தர் நோக்கி கூப்பிட்றாரு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன், இவங்க எல்லோரும் என்ன செய்கிறாங்க, தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு
என்னை வந்து என்ன செய்கிறாங்க, கல்லெறிய பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ கர்த்தர் மோசே நோக்கி சொல்றாரு, நீ இஸ்ரேல் 30 சிலரை ஒரு இடத்துல நினச்சி கூட்டிக் கொண்டு ஒரு நதிக்கு போ. இஸ்ரேல் இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை நீ தனியாக போக சொல்லலை. இல்லை எப்பவும் போனானா மோசே ஆரோன்னு தான் எதுவும் செய்வாங்க. ஆனால் இப்போ இதில் என்ன செய்றாரு, இஸ்ரேல் 30 சிலரை என்ன செஞ்சு கூட்டிக் கொண்டு நதியை நதியில் அடிக்கும்போது ரத்தமாக மாறிச்சுல, அதுக்கு ஒரு கோல் கர்த்தர் கொடுத்துருக்காரு, அவன் ஆடி மேய்த்த கோல். அந்த கோலை என்ன செய்றாரு, எங்கே போனாலும் கொண்டு போகணும்னு சொல்லியிருக்காருல. அதனால் நீ நதியை எடுத்து அந்த கோலை என்ன செய்ய ஒரு கையில் பிடித்து கொண்டு ஜனங்களுக்கு முன்னால் நீ என்ன செஞ்சு நடந்து போ. இஸ்ரேல் ஜனங்களை அழைத்து கொண்டு ஜனங்களுக்கு முன்பாக அழைத்து கொண்டு போ. நான் என்ன செய்வேன், உனக்கு ஓரேபில் கண்மலையில் நான் என்ன செய்வேன் நிற்பேன். நீ அந்த ஓரேப் கண்மலைக்கு வா. ஓரேப் கண்மலையிலேருந்து வரும்போது என்ன செய்ய, அந்த கோலை கொண்டு தண்ணீரில் என்ன செய்ய, கண்மலை என்ன செய்ய, நீ அடிக்கும்போது அதுலேருந்து என்ன செய்ய தண்ணீர் புறப்பட்டு வரும். அப்போ அது வந்து இஸ்ரேல் மூப்பர் கண்களுக்கு முன்பாக நீ அதை செய் அப்படின்னு சொல்கிறார். அதன்படியாக என்ன செய்றான், மோசே அந்த கோலை கொண்டுக்கிட்டு ஜனங்களுக்கு முன்பாக நடந்து போகிறான். நடந்து போய் அந்த ஓரேபில் கர்த்தர் நிற்கிறாரு. அந்த இடத்துல நினைச்சாரு, கண்மையில் கர்த்தர் அடிக்க சொன்னபடி கர்த்தர் அடிக்கிறான். அப்போ அது வந்து நினைச்சிரு, அங்கே வந்து தண்ணி நினைச்சது சுரந்து வருது. உடனே இப்போ எல்லாரும் நினைச்சாங்க, இஸ்ரேல் புத்திரர் எல்லாரும் நினைச்சாங்க தண்ணி செழிப்பாக குடிக்கிறாங்க. ஆனாலும் இஸ்ரேல் புத்திரர் நினைச்சாங்க, அதில் வாதாடினாலையும் கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்ன செஞ்சாங்க, பரீட்சை பார்த்தாங்க. கர்த்தர் எங்கள் நடுவில் இருந்தால் தண்ணி தரட்டு, ஏன் எங்களுக்கு தண்ணி தரல, எங்கள் இடத்துல இருக்காரா இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நினைச்சாங்க பரீட்சை பார்க்குறாங்க. பரீட்சை பார்த்ததுனால அந்த இடத்துக்கு மாசா என்றும் மேரிபா என்றும் பெயரிடப்பட்டுச்சான். ரெவிதீமில் அவங்க பரீட்சை பார்த்த இடத்துக்கு பேர் மாசா என்றும் மெரிபா என்றும் பேர் வச்சாங்களாம். இப்போ வந்து என்ன அப்படின்னா, கர்த்தர்கிட்ட வயாம என்ன செஞ்சுட்டாங்க, முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முறுமுறுத்தனால கர்த்தர் என்ன செஞ்சுட்டாரு, இப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக எதிராளியை அனுப்ப ஆரம்பிச்சிட்டார். நம்மளும் அப்படி தான், கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுத்தா நம்மளுக்கு என்ன சொல்லுவார், எதிராளியை நம்மளை அனுப்பி விட்டுருவார். கர்த்தர் நம்ம என்றைக்கும் என்ன செய்வது, பறிச்சு பார்க்கக்கூடாது, முறுமுறுக்கக்கூடாது. கர்த்தர் எல்லாம் நமக்கு நன்மை தான் செய்வார் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், நினைக்கணும். நன்மை தான் செய்வார்னு சொல்லி நினச்சா நிச்சயமாக அது என்ன செய்யும், நன்மை தான் நடக்கும். நம்ம முறுமுறுத்தா அது என்னது ஆசீர்வாதம் இல்லாமல் போயிடும். இப்போ இவங்க எல்லா இதுலேயும் முறுமுறுத்து வந்ததுனால கர்த்தர் என்ன செஞ்சுட்டாருன்னா, அந்த ரெவிதீமில் இவங்க இஸ்ரவேல் புத்திரர் இப்போ தங்கியிருக்காங்களா அந்த இடத்துல அமலேக்கர் வந்து என்ன செய்றாங்க, இவங்களோட யுத்தம் பண்ண வந்துட்டாங்க, சண்டை போட வந்துட்டாங்க. அப்போ உடனே மோசே என்ன செய்றாரு, இப்போ அமலேக்கர்கள் இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண ரெவிதீமுக்கு வந்துட்டாங்க. வந்த உடனால மோசே என்ன சொல்றாருன்னா, யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக என்ன செய்ய, மனிதரை தேர்ந்தெடுத்துக்கோ, அவங்க யுத்தத்துக்கு வந்திருக்காங்க, அதனால் நம்மளும் யுத்தத்துக்கு போகிறதுக்கு நம்மகிட்ட உள்ள ஒரு மனிதரை நீ தேர்ந்தெடுத்துட்டு நீ போய் என்ன செய்ய, அமலேக்கரோட நீ யுத்தம் பண்ணு. நான் வந்து என்ன செய்வேன்னா, நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் நான் பிடித்து கொண்டு நான் நிற்பேங்கிறாரு. ரெவிதீமில் நான் மலை உச்சியில் என்ன செய்வேன், என்னோட கோலை பிடித்து கொண்டு நிற்பேன். நீ ஜனங்களில் கூட்டிக் கொண்டு என்ன செய்ய, யுத்தத்துக்கு அமலேக்கரோட போ அப்படின்னு சொல்லி மோசே சொல்லிட்டார். அப்படியே சொன்னபடியே யோசுவா என்ன செய்றாரு, மோசே சொன்னபடியே அமலேக்கரோட யுத்தம் பண்ணுறதுக்கு ஜனங்களை கூட்டிக்கிட்டு போயிருக்கிறாப்புல. இந்த சமயத்தில் மோசே என்ன செஞ்சார், நான் மலையச்சில் கோலை பிடிச்சிட்டு நிற்பேன்னு சொன்னார்ல, அதன்படியாக இப்போ மோசே, ஆரோன், ஊர் என்பவன் 3 பேருமாக என்ன செய்கிறாங்க, அந்த மலையில் என்ன செய்கிறாங்க, ஏறுதாங்க. மலை உச்சியில் போய் ஏறிட்டாங்க. இப்போ அங்கே போய் மோசே என்ன செய்கிறாங்கன்னா, தன்னுடைய கையை நான் பிடிச்சி கோலை நீட்டிகிட்டு இருப்பேன்னு சொன்னார்ல, அதே போல் மோசே என்ன செய்ய, தன் கையை என்ன செய்கிறார், ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர்கள் என்ன செஞ்சாங்க, மேற்கொண்டாங்க. கையை நீட்டி கோலை நீட்டிகிட்டு இருக்கும்போது, வானத்துக்கு நேராக கோலை நீட்டிகிட்டு இருக்கும்போது இஸ்ரவேலர்கள் என்ன செய்கிறாங்க, அமலேக்கர்கள் என்ன செய்கிறாங்க, மேற்கொண்டுட்டாங்க. ஆனால் எவ்வளோ நேரம் நீட்டிகிட்டே இருக்கும், கை வளையும்ல, அதனால் அதே போல் கை வலிக்கும் போது மோசே என்ன செய்வார், தன்னுடைய கையை என்ன செய்வார், கீழே விட்டுருவார். நேராக தூக்கி பிடிக்க படிக்க கீழே விட்டுருவார். கீழே விழும்போது இஸ்ரவேலுக்கு தோந்து போயிறாங்க, அமலேக்கர்கள் நினைச்சிடுவாங்க ஜெயிச்சிருவாங்க. இப்படியா இருந்தனால ஆனால் மோசே கை என்ன செய்யுது, அசந்து போயிடுச்சு. எவ்வளோ நேரம் கூட, அப்போ கீழே போட்டால் அவங்க மேற்கொண்டுட்டு போயிடுவாங்க. அதனால் என்ன செய்யணும்னு தெரியல. இந்த சூழ்நிலை மோசங்களுக்கு அசந்து போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆரோனை ஊரை என்ன செஞ்சாங்க, ஒரு கல்லை தூக்கிட்டு வந்தாங்க. ஒரு கல்லை கொண்டு வந்து மோசே என்ன செஞ்சார், கல்லுக்கு மேலே என்ன செஞ்சுட்டாரு, உட்கார வச்சுட்டார். கல்லை கொண்டு வந்து இந்த கல்லை கொண்டு வந்து அந்த அவன் கீழே நினைச்சுறாங்க வைக்கிறாங்க. கல்லுக்கு மேலே இப்போ நினைச்சுறாரு, மோசே உட்காந்துருக்கிறாரு. ஏன்னா நின்றுட்டு இருக்கும்போது இவங்க நினைச்ச முடியாது, கையை பிடிக்க முடியாது. மோசே கை அசந்து போயிட்டு பிடிக்கணும், தாங்கி பிடிக்கிறதுக்கு முடியாது. அதனால் உட்கார வச்சுட்டு நினைச்சுறாங்க, ஆரோன் ஒரு பக்கமும் ஆரோன் வந்து வலது பக்கத்திலும்
அந்த ஆரோன் வந்து ஒரு பக்கத்திலும் ஊர் ஒரு பக்கத்துலையும் நினச்சாங்க. 2 கையை நினச்சிறாங்க. 2 கை இருக்குல்ல, இடது கை வலது கை, ஆளுக்கு ஒரு கையை நினச்சிறாங்க பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. இப்போ மோசே கல்லில் உட்காரும்போது இவங்களுக்கு கையை தாங்கி பிடிக்க வசதியாக இருக்குல்ல, அதனால கல்லில் உட்கார வச்சுட்டு 2 பேரும் ஆளுக்கு ஒரு கையை பிடிச்சி வச்சுறாங்க, தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. மோசே 2 கையும் நினச்சிறாங்க, வானத்துக்கு நேராக நினச்சிருக்காரு, கொலையும் பிடிச்சிட்டு நீட்டிட்டு நிற்கிறாரு. அப்படி நீட்டனால இப்போ இவங்க நினச்சிறாங்க சூரியன் அஸ்தமிக்க வரைக்கும் மோசையோட கை நினச்சது அப்படியே நினச்சிறாங்க, நீட்டப்பட்ட நிலைமையில் அப்படியே நினச்சிரு நேரம் தூக்கப்பட்ட நிலைமையில் நினச்சிறாங்க வச்சுட்டு இருந்துருக்குறாங்க. இப்போ அப்படி தூக்குறதுனால இப்போ என்ன செய்றான், யோசுவா என்ன செய்றான், அமலேக்கையும் ஜனங்களையும் என்ன செய்றான், பட்டய கருக்கினால என்ன செஞ்சுட்டான், முறியடிச்சிட்டான். பட்டய கருக்கினால் முறியடிச்சிட்டான். இப்போ கர்த்தர் மோசே நோக்கி சொல்கிறாரு, நீ இது நினைவு கூறப்பட்டு ஒரு புஸ்தகத்தில் என்ன செய்ய எழுது, இப்படி அமலேக்கர்கள் வந்து யுத்தத்துக்கு வந்தாங்க, இது நாங்கள் இப்படி மேற்கொண்டுங்கிறது என்ன செய்ய ஒரு புஸ்தகத்தில் எழுதுங்கிறார். ஏன்னா இது பின் சந்ததியார் பார்க்கறதுக்கு. அதனால் சொல்கிறேன், இது எழுதி என்ன செய்யும் மோசே யோசுவா கையில் கொடு. யோசுவா எழுதி என்ன செய்யுது, அதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்க முடியும்னு என்ன செய்ய வாசிங்கிறார். நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்க என்ன செய்ய வாசி. நான் என்ன எதுக்கு அப்படின்னா அமலேக்கு என்ன செய்வேன், வானத்திற்கு இராதபடிக்கு நான் அவனை அழிச்சு போட்டுருவேன், நாசம் பண்ணி போட்டுருவேன் அப்படிங்கிறாரு. அதனால நீ என்ன சரி இதை வந்து ஒரு புஸ்தகத்தில் எழுதி வை அப்படின்னு சொல்கிறாரு. எழுதி வச்சு யோசுவாட்ட என்ன செய்ய அவன் செவி கேட்க அவன் காது கேட்க என்ன செய்ய இது வாசி அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் மோசே என்ன செய்கிறான்னா இப்போ அந்த இடத்துல ஒரு பலிபீடத்தை கட்டுறான். ஏன்னா இப்போ அமலேக்கர்களை மேற்கொண்டாச்சு. அதனால மேற்கொண்ட நிமித்தமாக மோசே எழுந்திருச்சான், அந்த இடத்துல ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நீசி அப்படின்னு சொல்லி நினைச்சான் பேர் வைக்கிறான். யெகோவா நீசி பேர் வைக்கிறான். இப்போ அமலேக்கரின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக இருந்து அப்படின்னால தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாகவும் என்ன அவனுக்கு யுத்தம் நடக்குங்கிறாரு. அமலேக்கு விரோதமாக எப்பவுமே என்ன செய்யும், யுத்தம் நடந்து கொண்டே தான் இருக்கும் அப்படிங்கிறாரு. அமலேக்கரை நான் வானத்துக்கு கீழே இராதபடிக்கு அவர்களை நாசம் போடுவேன், அழிச்சு போடுவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு. அடுத்தபடியாக 18வது அதிகாரம். 18வது அதிகாரத்தில் இப்போ தேவன் நினைச்சாரு மோசேக்கும் தமது ஜனமாக இஸ்ரேலுக்கு செய்த யாவையும் மோசே மூலமாக கர்த்தர் நினைச்சாரு இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன அற்புதம் நடக்கிறது, இந்த நடந்த சம்பவங்கள், எகிப்தில் நடக்கிற மக்களுக்கு என்ன அற்புதங்கள் நடந்துச்சு, இந்த செய்தியெல்லாம் இப்போ வரும்போது இல்லை, அங்கே எகிப்தில் நடக்கும்போது அவங்க 10 வாதம் அவங்களுக்கு வந்துச்சு. இஸ்ரேல் ஜனங்களுக்கு எந்த வாதையுமே வரல. அவங்க இவங்களை எடுத்து குடும்பப்படுத்தினாங்க வச்சாங்க. அந்த செய்திகள் எல்லாம் இப்போ மோசேன் மாமாவுக்கு இது நியூஸ் அறிவிக்கப்படுது, யாரோ சொல்லியிருக்கிறாங்க. அப்போ செய்தியை கேள்விப்பட்ட உடனே இப்போ எகிப்திலேருந்து என்ன செஞ்சுட்டாங்க, கடந்து வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் முதலாவது எகிப்துக்கு போகும்போது மோசே தன்னுடைய மனைவி பிள்ளைகளெல்லாம் அழைச்சிட்டு தான் போனாப்புல. அதுக்கப்புறம் இந்த கலவரங்கள்லாம் பரத்தரப்பு நடக்கும்போது திரும்ப மோசே தன்னுடைய மனைவி பிள்ளைகளை கொண்டு மீதியான் தேசத்தில் தன்னுடைய மாமா ஆசாரியனாக இருக்கிற தன்னுடைய மாமாட்ட வந்து என்ன செய்றாரு, விட்டுட்டாருன்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்போ என்ன செய்கிறாங்க, இப்போ எகிப்தை விட்டு இஸ்ரேல் ஜனங்கள் நடந்து வந்துட்டுருக்காங்க கானானுக்கு அப்படிங்கிற செய்தியை மோசேனுடைய மாமா மீதியான் தேசத்தில் உள்ளவர் கேள்விப்படுறாரு. கேள்விப்பட்ட உடனே இப்போ என்ன செய்கிறாரு அப்படின்னா தன்னுடைய மகளையும் தன்னுடைய பேரம்மார் 2 பேரும் என்ன செய்கிறாரு, கூட்டி கொண்டு எடுத்துறாரு வராரு. மோசேன் மனைவி பேரை என்ன சொன்னோம், சிப்போரான்னு சொல்லி படித்தோம். இப்போ மோசேன் மனைவியாக சிப்போராலையும் மோசேனுக்கு 2 குமாரர்கள் உண்டு சொல்லி பார்த்தோம். அதில் அந்நிய தேசத்தில் நான் பரதேசியாக இருக்கிறேன்னு சொல்லி மோசே என்ன செஞ்சான், ஒருவனுக்கு கெர்சோன்னு சொல்லி பேரிட்டான். இன்னொருவனுக்கு என்ன செய்றான், பார்வோன் பட்டயத்துக்கு என்னை தப்பிவித்தார் அப்படின்னு சொல்லி மற்றவனுக்கு எலியேசர்னு சொல்லி பேர் வச்சான்னு சொல்லி பார்க்குறோம். இப்படி மோசேக்கு 2 பசங்க அந்த மீதியான் தேசத்தில் சிப்போரால் மூலமாக பிறந்த குழந்தைகள். அதனால் இப்போ மோசே என்ன செய்கிற, பார்வோன் இந்த நம்ம எத்திரா என்ன செய்கிறாருன்னா மோசேனுடைய மனைவி சிப்போரால்னா 2 பேர குழந்தைகளையும் என்ன செய்கிறாரு, கூட்டி கொண்டு இப்போ எடுத்துகிற நேரம் மோசேட்ட வராரு. மோசேட்ட வரும்போது அவன் என்ன செய்கிறான், அவங்க எல்லோரும் இப்போ எடுத்துகிறாங்க தேவ பருவத்தில் என்ன செய்கிறாங்க, வனாந்திரத்தில் வந்து தங்கியிருக்கிறாங்க. தங்கி இருந்துட்டு இப்போ எத்திரா என்ன செய்கிறான்னா நம்முடைய மாமனாரும் நம்முடைய மனைவியும் நம்முடைய பிள்ளைகளும் என்ன செய்கிறாங்க, நம்மிடத்தில் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி மோசேக்கு என்ன செய்கிறாங்க, ஆள் சொல்லி விடுறாங்க. இப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, மலையில் இருந்திருக்காங்க, அங்கே யுத்தம் நடந்திருக்கு, மலையில் இருந்துட்டு என்ன செய்கிறாங்க, கீழே இறங்கி வராங்க. இப்போ இவங்களும் என்ன செய்கிறாங்க, வந்திருக்க செய்தியை சொன்ன உடனே இப்போ மோசே என்ன செய்கிறான், தன்னுடைய மாமனார் என்ன செய்கிறா எதிர்கொண்டு போகிறான். மாமனார் மனைவி பிள்ளைலாம் வந்திருக்கணுன்னே மோசே என்ன செய்கிறாரு, இவங்களெல்லாம் பார்க்குறதுக்கு என்ன செய்கிறான், எதிர்கொண்டு போயிட்டுருக்குறான். இப்போ போகிறான், போய் தன்னுடைய மாமாவை என்ன செய்கிறான், முத்தம் செய்கிறான். ஆசாரியன்னவன் இப்போ என்ன செய்கிறான், தன்னுடைய மாமாவை மோசே என்ன செய்கிறான், முத்தம் செய்கிறான். முத்தம் செஞ்சுட்டு ஒருவர் என்ன செய்கிறாங்க, சுகதி செய்தி விசாரிக்கிறாங்க. சுகதி செய்தி விசாரிக்கும் போது மோசே சொல்கிறாரு, எகிப்தில் இப்படிலாம் நடந்துச்சு,
நாங்கள் இப்படிலாம் நினச்சிரோம், நாங்கள் வனாந்தரத்தில் இப்படிலாம் நடந்து வந்தோம், இப்படி கடல்லலாம் இப்படி கடந்து வந்தோம், சில எகிப்து சேனையெல்லாம் இப்படிலாம் மடிஞ்சு போச்சு வச்சுன்னு சொல்லி அந்த செய்திகளெல்லாம் இல்லை சொல்கிறாரு. தன்னுடைய மாமனாருக்கு நினச்சிறாரு சொல்கிறாரு. அப்படி சொன்ன உடனே கர்த்தர் எங்களை எப்படி பாதுகாத்தார், எங்களை ரசித்து இப்படி வழி நடத்தினார் அப்போ செய்தியை என்னது அந்த செய்திகள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா நேர அந்த அந்த செய்திகளெல்லாம் என்ன செய்கிறாங்க அப்படியே சொன்ன உடனே இப்போ மோசே மாமா என்ன செய்கிறாரு, சந்தோஷப்பட்டுட்டு மோசே மாமா எத்தனை செய்கிறான், கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியும் மற்ற பலியிலையும் தேவனுக்கு முன்பாக என்ன செய்கிறான், கொண்டு வந்து செலுத்துகிறான். என்ன செய்கிறான்னா இது வந்து கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியும் மற்ற பலிகளையும் என்ன செய்கிறாங்க செலுத்துகிறாப்புல. செலுத்துறோன்னே இப்போ மோசே என்ன செய்கிறாரு, அவர் ஆசாரியனாக இருந்த இப்போ மோசே நம்ம பார்க்கோம் ஆதியாமத்துலேருந்து பார்க்குறோம் ஒவ்வொரு காரியங்களும் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யும்போது அவங்க பலி செலுத்துனாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதே போல் இவனும் ஒரு ஆசாரியனாக எத்தனை இருந்ததுபடினாலும் கர்த்தர் இவ்வளோ வருமானுக்கு இவ்வளோ வருமானுக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு இவ்வளோ அற்புதங்கள் அடையாளங்களே செய்தனால இப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, சர்வாங்க தகன பலியும் மற்ற பலிகளையும் என்ன செய்கிறாங்க எத்திர செலுத்தி கொண்டிருக்கிறான். இப்போ எத்திர செலுத்தி கொண்டிருக்கும் போது ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க, மோசே மாமனோட தேவ சமூகத்தில் எல்லாரும் என்ன செய்கிறாங்க போஜனம் பண்ணுறாங்க. பலி செலுத்தினது எல்லாரும் என்ன செய்கிறாங்க போஜனம் பண்ணுறது சாப்பிட வராங்க, சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ மறுநாள் என்ன செய்கிறான் மோசே ஜனங்களை என்ன சாப்பிட்றாங்க. இப்போ அவங்க வந்து மறுநாள் ஆயிடுச்சு. மறுநாளில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஜனங்களை நியாயம் விசாரிக்க என்ன செய்கிறாங்க உட்கார்ந்துருக்குறாங்க. யார் மோசே இஸ்ரேல் ஜனங்கள் ஏதாவது கலவரங்கள் ஏதாவது நடந்துச்சுன்னா என்ன செய்வாங்க, நிறைய வந்து விசாரிக்க வருவாங்க. அப்படி வரும்போது மோசே என்ன செய்வாங்க அந்த காரியங்கள் எல்லாத்துக்கும் என்ன செய்வாங்க ஒத்தையில இருந்து காலையிலேருந்து ரைட்டு வரைக்கும் என்ன செய்வாங்க காரியங்களுக்கு எல்லாம் என்ன செய்வான் பதில் சொல்லிக்கிட்டே இருப்பான். அப்படி அவங்களுக்கு நியாயம் தீர்த்துட்டே இருக்கிறாங்க. இதை என்னதுன்னா எத்திர பார்க்குறாரு. எத்திர பார்த்தோன்னு சொல்கிறாங்க, இது என்ன நீ காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒருத்தனை என்ன செய்கிறான் இருந்து நீ இவ்வளோத்தையும் விசாரித்து கொண்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க விசாரித்து கொண்டு இருக்கிறே அப்படின்னு சொல்லிட்டு இது நல்லதில்லை, இந்த காரியம் நீ செய்கிற காரியம் நல்லதில்லை, நீரும் உம்முடைய இருக்கிற ஜனங்களும் தொய்ந்து போவீங்க, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும், இது வந்து மிகவும் பாரமான காரியம், அது வந்து நீ ஒருவரால் உம்மால் என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது, அதனால் இது என்ன செய்யும் அப்படின்னா உமக்கு நான் ஒரு ஆலோசனை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஆலோசனை சொல்கிறேன், தேவனும் உம்மோட கூட என்ன செய்வார் இருப்பார், நீ தேவ சந்நிதியில் ஜனங்களுக்காக தேவ சந்நிதியில் ஜனங்கள் மத்தியில் நின்று ஈரும், ஆனால் விசேஷமானவைகளை தேவனிடத்தில் என்ன செய்வோம் நம்ம கொண்டு போவோங்கிறார். நீ எனக்கு சொல்ல கேட்டு நான் உனக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறேன், அதை நீ கேளும், ஆனால் வந்து நீ தேவ சன்னிதானத்தில் இருக்கணும், மற்ற நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் என்ன செய்வேன் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன்னு சொல்கிறாரு. சொல்கிறாரு ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மை உள்ளவர்களும் பொருளாசையை வெறுக்கிறவருமாய திறமுள்ள மனிதரை நினைச்சு தெரிந்து கொள்ளுங்கிறாரு. ஜனங்களுக்குள்ள தேவனுக்கு பயந்தவர்கள் உண்மை உள்ளவர்கள் பொருளாசையை வெறுக்கிறவர்களுமாய திறமுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு அவர்கள் என்ன செய்யணும், 1000 பேருக்கு ஒரு அதிபதி, 100 பேருக்கு ஒரு அதிபதி, 50 பேருக்கு அதிபதி, 10 பேருக்கு அதிபதியாக நினைச்சு நீ ஏற்படுத்து அப்படின்னு சொல்கிறாரு. ஏற்படுத்தினதுக்கு இவங்க என்ன செய்வாங்க, 1000 பேருக்கு அதிபதி வந்து 1000 பேருக்கு என்ன செய்வாங்க நியாயம் விசாரிப்பாங்க, 100 பேருக்கு அதிபதி 100 பேருக்கு நியாயம் விசாரிப்பாங்க, 10 பேருக்கு அதிபதி 10 பேருக்கு நியாயம் விசாரிப்பாங்க. இப்போ இவங்ககிட்ட இருந்து காரியங்களை என்ன செய்வாங்க மக்கள் சொல்லும்போது காரியங்களை சும்மானா இந்த சிறிய காரியங்களை எல்லாம் என்ன செய்வாங்க இவங்க நியாயம் விசாரிச்சுருவாங்க. இவங்களால நியாயம் விசாரிக்க முடியாத பெரிய காரியங்கள் எதுவாக இருந்தால் என்ன செய்வோம் உம்மட்ட கொண்டு வருவார். உம்மட்ட கொண்டு வந்தால் நீர் அவருக்கு என்ன செய்யும் அதுக்கு நியாயம் விசாரித்து நீர் பேசும். அப்போ என்ன செய்யும் உமக்கு வந்து இந்த பாரங்கள் எல்லாம் செய்யணும் லகுவாக இருக்கும். ஆனால் நீ ஒருவர் பற்றி செஞ்சால் நீ தொய்ந்து போய்விரு சோர்ந்து போய்விரு அப்படின்னு சொல்லி மோசையுடைய மாமா எத்தனை என்ன செய்கிறாரு மோசையிட்ட சொல்கிறாரு. சொன்ன உடனே இப்போ அதன் பிரகாரம் மோசை என்ன செஞ்சான், தன்னுடைய மாமனாருக்கு இருந்துச்சுதான் செவி கொடுத்தான். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய மாமா சொல்கிறது அப்படியே கீழ்ப்படிந்து என்ன செய்கிறான் சரின்னு சொல்லி சொல்கிறான். அதில் இப்போ என்ன சொல்கிறாரு, இஸ்ரேல் புத்திரரில் 1000 பேருக்கு அதிபதி அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக தேர்ந்தெடுக்கணும்னு பார்த்தோம், தேவனுக்கு பயந்து இருக்கணும், அடுத்தல என்ன செய்யணும் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும், பொருளாசை என்ன செய்யணும் வெறுக்கணும். இப்படிப்பட்டவர்களை தான் தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்கிறாரு, ரவுடிகளை தேர்ந்தெடுக்க சொல்லலை. கர்த்தருக்கு பயப்படணும், உண்மையுள்ளவர்களாக இருக்கணும், பொருளாசை வெறுக்கணும். இந்த 3 காரியங்களை செய்கிறவர்களை தான் தலைவராக தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காப்புல. அதன்படியாக இப்போ மோசே தன்னுடைய மாமா சொல்ல கேட்டு என்ன செய்கிறான், அந்த உண்மையுள்ளவர்கள் பொருளாசை கர்த்தருக்கு பயந்தவர்கள் உண்மையுள்ளவர்கள் பொருளாசை உள்ளவர்களை என்ன செய்கிறான் 1000 பேருக்கு அதிபதியை என்ன செய்கிறான் தேர்ந்தெடுக்கிறாப்புல, 100 பேருக்கு அதிபதியிலே தேர்ந்தெடுக்கிறாப்புல, 10 பேருக்கு அதிபதியிலே தேர்ந்தெடுக்கிறாங்க. தேர்ந்தெடுத்து இவங்களை என்ன செய்கிறாங்க உங்களுக்கு ஒரு தலைவர், 1000 பேருக்கு இவங்க ஒரு தலைவர், 100 பேருக்கு இவங்க தலைவர், 10 பேருக்கு இவங்க தலைவர், இப்படி சொல்லி தலைவர்கள் என்ன செஞ்சாங்க தேர்ந்தெடுத்தாங்க. தேர்ந்தெடுத்து இப்போ அவர்கள் என்ன செய்கிறாங்க
அவங்ககிட்ட வந்து காரியங்களை என்ன செய்ய விசாரிக்க போவாங்க. இப்போ 1000 பேருக்கு தலைவன் வந்து 1000 பேர்களை விசாரிக்கிற அவங்க விசாரிக்க தலைவன் அங்கே போவாங்க. இப்படி இவங்கெல்லாம் காரியங்கள்லாம் கொண்டு போய் நினச்சிவாங்க தன்னுடைய இப்படி எங்கள் குடும்பத்தில் இப்படி போராட்டம் இருக்குது, பக்கத்தில் உள்ளவங்க என்ன இப்படி செஞ்சுட்டான் அப்படி செஞ்சுட்டான்னு சொல்லி தனக்குள்ளே நடக்கிற சம்பவங்களை நினச்சிவாங்க அவங்கள்ட்ட போய் சொல்லுவாங்க. அவங்க இதை நினச்சிவாங்க நியாயம் விசாரித்து மக்களை தீர்த்துருவாங்க. அப்படி சொன்னனால இப்போ மோசைக்கு இந்த காரியம் நினச்சது ரொம்ப லகுவாயிடுச்சு. ஆனால் இவங்களால நியாயம் விசாரிக்க முடியாத காரியங்கள் இருக்கும்ல, அந்த காரியங்களை கொண்டு என்ன செய்வாங்க, நேரா மோசேட்ட கொண்டு வருவாங்க. அதை மோசே என்ன செய்வார், கர்த்தருடைய சன்னிதானத்தில் கேட்டு அவங்களுக்கு என்ன செய்வார், நியாயம் செய்வார். இப்படியே செய்கிறாங்க. செஞ்சதுனால இப்போ இது அவருடைய காரியம் ரொம்ப லகுவாயிட்டு ரொம்ப ஈஸியாயிடுச்சு. மாமா சொல்ல அப்படியே என்ன செஞ்சார், கேட்டு மோசே அப்படியே ஒப்பு கொடுத்து நடந்தார். ஆனால் இப்போ உள்ளவங்க என்ன செய்கிறாங்க, மாமா சொல்ல யாரும் மதிக்க மாட்டேங்காங்க. ஆனால் அந்த காலத்தில் அப்படி இல்லை, அவங்க சொல்ல என்ன செஞ்சு மதித்து அப்படி நடந்ததுனால கர்த்தர் என்ன செஞ்சார், நீதி நியாயமாக செஞ்சார். ஜனங்களை அப்படியே கீழ்ப்படிந்து நடந்ததை நம்ம பார்க்குறோம். இதே போல் நம்மளாம் என்ன தான் அப்படி தான் என்ன செய்யணும். இப்போ வந்து நம்ம நியாயாதிபதி யார், வைக்கல் ஜட்ஜி இருக்கிறாரு. அதுக்கு நிறைய வைக்கல்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அவங்க வைக்கல்கள் என்ன செய்கிறாங்க, நியாயம் விசாரிக்கிறாங்க. அதை கொண்டு என்ன செய்கிறாங்க, திரும்ப ஜட்ஜிட்ட கொண்டு என்ன செய்கிறாங்க, கொடுக்குறத பார்க்குறோம். இதே போல் தான் மோசே காலத்தில் என்ன செய்து நடந்துச்சு. அதன்படியாக நியாயந்திக்கிற கர்த்தர் லகுவான காரியங்களை ஏற்படுத்தி கொடுத்தார். இதே போல் தான் நம்மளும் என்ன செய்யணும், கர்த்தரை என்ன செய்யணும், உறுதியாக பற்றி பிடித்துக்கிடுவோம். நமக்கு பெரியவங்க சொல்லி என்ன செய்யணும், அதுவும் இவங்க ஆசாரியன், எத்தனை வந்து ஆசாரியன். அதனால் அப்படியே இருக்கிற ஆசாரியன் சொல்லி கேட்டார். அதே போல் நம்மளும் கர்த்தருடைய ஊழியக்காரங்கள் கர்த்தர் சொல்லும் கர்த்தருடைய ஊழியக்காரங்களை சொல்லி கேட்டு நடக்கும்போது கர்த்தர் நம்முடைய குடும்பங்களிலும் பலத்த அற்புதங்களை அலையங்கள் செய்வார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.